தாவேக வெர்சஸ் திமுக யாருடன் கூட்டணி? கையை தூக்குங்க. கடுப்பான தலைகள். என்ன நடந்தது? டெல்லியில் நடந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் திமுகவுடன் கூட்டணி வைப்பதா அல்லது விஜயின் தாவேகவுடன் கூட்டணி வைப்பதா போன்றவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தீவிர விவாதம் நடந்து வரும் நிலையில், டெல்லியில் தமிழ்நாடு எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இந்த சந்திப்பு தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கட்சியின் அகில இந்திய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆன பிரவீன் சக்கரவர்த்தியும் இதில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. கூட்டம் தொடங்கியது கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசப்பட்ட விவகாரங்களை முன்வைத்து கார்கே அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கூட்டணி பற்றி பேசுங்கள் என்று யாரையும் நாங்கள் சொல்லவில்லை. ஆளுக்கு என்ன வேண்டுமானாலும் பேசுவது சரியல்ல. கட்சி தலைமை பார்த்துக் கொள்கிறது என்று அவர் தெளிவாக எடுத்துரைத்ததாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு கே.சி. வேணுகோபாலும் ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். மேலும் திமுக கூட்டணி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் யாராவது உள்ளார்களா என்று கேட்கப்பட்ட போது, பெரும்பாலும் அமைதி நிலவுவதாகவும் வெளிப்படையாகவும் எதிர்ப்பு எதுவும் பதிவாகவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியை பற்றிய மாறுபட்ட கருத்துகள் இல்லை என உறுதி செய்யப்பட்ட பின்னர், தொகுதி பகிர்வு, கூடுதல் தொகுதி கோரிக்கை போன்றவற்றை தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றும், ஆட்சியில் பங்கு விவகாரங்களை தேர்தல் முடிவுக்கு பிறகு பேசலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் தனித்தனியாக அழைக்கப்பட்டு அவர்களின் கருத்துகள் கேட்கப்பட்டன. பெரும்பாலானோர் திமுக கூட்டணிதான் தற்போதைய சூழலில் சிறந்த தேர்வு என ஒருமித்ததாக தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில கூடுதல் தொகுதிகள் கோர வேண்டும் என்று கூறினாலும் அதனை கட்சி மேலிடம் பரிசீலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கட்சியின் உத்தி கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து ஊடகங்களில் அல்லது சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என உயர்கட்டளை கடுமையாக அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கார்கே இறுதி முடிவு எடுக்கும் வரை வெளியில் பேசக்கூடாது என்றும், கட்சியின் சுயமரியாதை மற்றும் ஒற்றுமை முக்கியம் என்றும் தலைமை வலியுறுத்தியது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் சில பிரிவுகள் தமிழக வெற்றிக் கழகமுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் காட்டிய நிலையில், தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் திமுக கூட்டணியை தொடரும் என்பதே மேலோங்கி வருவதாக தெரிகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் அதிக செல்வாக்கு, கூடுதல் இடங்கள் மற்றும் வலுவான அதிகார பகிர்வு குறித்து காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தும். மாநில நிலவரத்தை ஆய்வு செய்து மேலும் ஒரு குழுவை அனுப்ப வாய்ப்பிருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு வழியாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடரும் என்பதையே தற்போது வெளியான தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன.